ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு சில காலமாக இந்த 50 நாள் தான் ஆட்சி ஆட்சிக்கு வந்து அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிட முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இவங்க என்னமோ 50-60 வருஷம் ஆண்ட மாதிரி இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கொடுக்குற பில்டப் இருக்க ரொம்பவே அதிகமாக இருக்குது. போன வாரம் யார் யார் ஊழல் செஞ்சாங்களோ அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுத்து வெளியிட ஆரம்பித்த உடனே டிஎம்கேக்காரெல்லாம் எந்த பக்கம் ஓடி தெரித்து ஓடுறான்னே தெரிய மாட்டேங்குது, அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏவாவேலு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஒரு ரைடு தான் விட்டாங்க. என்ன ஆனால் எங்கே போனான்னு தெரில. இப்போ கேட்டால் சிங்கப்பூரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவரை அனுமதிச்சிருக்காங்க. அதனால் கேஸை நாங்கள் லேட்டாக பார்த்துக்குறோம், எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு ஏவாவேலு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு விஏஓ ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, அந்த மாநகராட்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஆஃபீஸுக்கு திடீர் ரைடு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சது 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்னமுமாடா நீங்கள்லாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக எப்போ எந்த ஆஃபீஸ் லஞ்சம் ரைடு விட போகிறாங்கன்னு தெரியாமல் அவன் குழப்பத்திலே பதறிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னத்தை சொல்ல. சரி, இதையாவது ஒரு பக்கம் விட்டுறலாமேன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் டிவிக்கு எம்எல்ஏ பேரம் பேசிக்கிட்டு அடுத்த ஓட்டெடுப்பில் எங்களுக்கு சபாநாயகருக்கு எதிர்த்து தோக்கடிக்கணும், எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 15 கோடி தரோம், 30 கோடி தரோம். அவங்கக்கிட்டலாம் பணம் இல்லை, அது உண்மை தான், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குல்ல, ஒரு ஆளுக்கு நீங்கள் 30 கோடி கொடுக்குறதுக்கு பதில் அந்த 30 கோடியை ஒரு ஊருக்கு நல்லது பண்ணிட்டு போயிருங்களேன். மக்களாவது அடுத்து உங்களை ஆட்சிக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? செந்தில் பாலாஜி அவர்களை உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஒருத்தருக்கு 15 கோடி 30 கோடின்னு கொடுக்குறத விட ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கே கொடுத்து நீங்கள் செலவழித்து அந்த அமௌண்ட்டை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே நல்லபடியாக இருக்கலாமே. உங்களையும் கண்டினியூஸாக ஜெயிக்க வச்சு உங்களையும் ஒரு நல்ல மனுஷனாக இந்த மீடியாவோ எல்லாமே எழுதுவாங்களே, அந்த பேரு புகழ் மேலே உங்களுக்கு ஆசை இல்லையா? எப்போவுமே நெகட்டிவ் இம்பேக்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, செஞ்சதான் செஞ்சீங்க. ஒருத்தனுக்கு கூட உங்கள் மேலே பயம் இல்லாத மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுக்காகவே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் குடும்பத்தோடு உள்ளதெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்களே. ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே இருங்க.